செல்வராகவனுடைய கெரியர்ல கொஞ்ச நாள் திரைப்படங்கள் எதுவும் வெளிவராம இருந்துச்சு. இவருடைய திரைப்படங்கள் வருமா வராதா அப்படின்னு கேள்விக்குறி இருந்த நேரத்துல எஸ்.ஜே. சூர்யாவை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ஒரு திகில் வகையை சேர்ந்த திரைப்படம்னு சொல்றாங்க. பொதுவா இப்ப உள்ள திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே அந்த காலத்து பாடலுடைய முதல் வரியோ இல்ல நடுவுல ஃபேமஸான வரியோ அதுதான் தலைப்பா வைக்கிறாங்க. இந்த படத்திலையும் அதே மாதிரி ஸ்டைல்ல தான் வைக்கிறாங்க. அதுவும் 1963 வருஷத்துல கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா, நாகேஷ் இவங்கெல்லாம் நடிச்ச நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற படத்துடைய டைட்டில் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்திலயும் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற பாடல் ஒண்ணு வரும். சோ அதன் காரணமா இந்த படத்துடைய தலைப்பை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த திரைப்படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவருக்கு ஜோடியா ரெஜினா அண்ட் இன்னொரு ஜோடியா அட்டகத்தி நந்திதா நடிக்கிறாங்க. விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், நிறைய புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதர்வாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு ஹீரோவோட சின்சியாரிட்டி அப்படிங்கிறது வெறும் சிக்ஸ் பேக்கில் மட்டும் கிடையாது.